கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பணம் கொட்டும் கற்றாழை சாகுபடி தொழிலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது கற்றாழைங்கிறது ஒரு வறட்சியான பகுதிகளில் வந்து வளர்ப்பதற்கேற்ற ஒரு மருத்துவ செடி. ஸோ அழகு சாதன மருத்துவ பொருட்கள் தயாரிப்பில் வந்து நமக்கு வந்து கற்றாழை பெரிதும் பயன்படுது. இந்த கற்றாழையிலிருந்து எடுக்கப்படும் அந்த ஜெல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளதாகவே சொந்த நிலம் குத்தகை நிலம் உள்ளவர்கள் வந்து கற்றாழை சாகுபடி தொழிலை வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளலாம். வணிக ரீதியாக பயிரிட்டால் நல்ல வருமானம் நிச்சயம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கற்றாழையில் இலையிலிருந்து எடுக்கப்படும் அந்த ஜெல் வந்து சருமத்தில் கூடுதல் பொலிவை வந்து தருகிறது என்பதால் இந்த வந்து ஜெல்லை வந்து சேவ் செய்வதற்கான கிரீம் ஷாம்பு தயாரிக்கும் நிறுவனங்கள் அதிக அளவில் கொள்முதல் வந்து செய்கின்றன. இதை மட்டும் இல்லாமல் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து கற்றாழை சாறு ஏன்னா இருமல் சளி குடல் புண் ஆகியவற்றுக்கு வந்து மருந்தாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடும் வயிற்று புண்ணு தோலில் ஏற்படும் வந்து தீக்காயம் அரிப்பு வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றுக்கு வந்து மருந்தாகவும் இந்த கற்றாழையினோட பயன்படுது. அடுத்து வந்து கற்றாழையில் வந்து குர்குவா சகோட்ரின் கேப் என 3 வகைகள் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருது. அதாவது 3 வகையான கற்றாழை இனங்கள். ஸோ இவற்றில் வந்து 2 வகைகள் வந்து ஃபார்ஃபலோயின் மற்றும் அலோஎமோடின் ஆகிய வேதிப்பொருட்களுக்கான சாகுபடி செய்யப்படுகிறது பொருட்களுக்காக. அடுத்து வந்து இவற்றிலிருந்து வலி நிவாரணி மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. ஸோ கேப் கற்றாழை வந்து கால்நடை மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. வறட்சியான தட்பவெப்பத்தில் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளரும். எனினும் நமக்கு வந்து 25 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உள்ள வெப்பமண்டல பகுதிகளிலும் பயிர் செய்யலாம். அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சேலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை நாமக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து இப்பயிர் வந்து சாகுபடி வந்து செய்யப்படுகிறது. தரிசு மண் மணற்பாங்கான நிலம் பொறைமண் ஆகிய சாகுபடிக்கு ஏற்ற மண் வகைகளாக உள்ளது. எல்லா வகையான மண்ணிலும் வந்து கற்றாழை வந்து கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றதாகவும் இருக்கும். ஸோ தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கற்றாழை கன்றுகளை பிரித்து வாங்க வேண்டும். இன்று கன்றுகள் அனைத்தும் ஒரே அளவில் இருந்தால்தான் செடிகள் வந்து நமக்கு வந்து சீராக ஒரே சமயத்திற்கு வந்து அறுவடைக்கு வந்து தயாராகக்கூடியதாக இருக்கும். பக்க கன்றுகளை வாங்கி வந்து அவற்றின் வேரை கார்பன் டாசிம் கரைசலில் அதாவது லிட்டருக்கு 1 கிராம் கார்பன் டாசிம் மறிந்து 5 நிமிடம் நனைத்த பிறகு நடவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் செடி அழுகல் நோயிலிருந்து நம்ம வந்து காக்கலாம். கற்றாழையை வந்து தனிப்பயிராக வந்து சாகுபடி செய்யும்போது ஹெக்டேருக்கு 10,000 பக்கக்கன்றுகள் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து வளர்ந்த செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து கற்றாழையை பக்கக்கன்றுகள் மூலமாகத்தான் பயிர் பெருக்கம் வந்து நம்ம வந்து செய்யணும். அடுத்து வந்து வருடத்துக்கு 2 பருவங்களில் அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் நடவு செய்வது மிகவும் நல்லது. அடுத்து இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். அப்போதுதான் இலையிலிருந்து தரமான ஜெல் கிடைக்கும். இதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது நல்லது. கூடுதல் நிலம் உள்ளவர்கள் வந்து 2 மாதங்களுக்கு ஒரு அறுவடை போல் சுழற்சி முறையிலும் மேற்கொள்ளலாம். நிலம் சமன் செய்தல் அதாவது நிலத்தை வந்து 2 முறை உழவ வேண்டும். ஹெக்டேருக்கு 10 டன் தொழு உரம் வந்து இட்டு நிலத்தை சமன் செய்து சிறிய சிறிய பாத்திகள் அமைத்து கொள்ளணும். அடுத்து வந்து செடிகள் வளர்வதற்கு ஏற்ப ஒவ்வொரு செடிக்கும் 3 அடி வந்து நம்ம வந்து இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். வளமான நிலமெனில் தொழு உரம் மட்டும் போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணில் செடிகளை நட்ட 20வது நாளில் வந்து ஹெக்டேருக்கு 30 கிலோ அளவுக்கு தலைச்சத்து உரம் கொடுக்கணும். இதனால் செடிகள் நன்றாக வளர்வதுடன் அதிக ஜெல் கொண்ட இலைகள் கிடைக்கும். கற்றாழை செடியில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. அதனால் வந்து நீர் தேங்கும் நிலமாக இருந்தால் வேர்கள் நோய் வந்து ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். எனவே நன்கு வடிகால் வசதி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஹெக்டேருக்கு 15 டன் கற்றாழை இலை மகசூலாக கிடைக்கும். அறுவடை செய்த உடனே வந்து இலைகளை வந்து பக்குவப்படுத்தி அவற்றிலிருந்து ஜெல்லை பிரித்தெடுக்க வேண்டும். செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்த 6 மணி நேரத்துக்குள் பக்குவப்படுத்த எடுத்து செல்ல வேண்டும். நடவு நட்ட காலத்தில் இருந்து 78 மாதங்கள் வரை நல்ல மகசூல் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த தொழிலுக்கு மத்திய அரசின் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மூலம் மானியம் வந்து கிடைக்கிது. ஸோ இதை தவிர மாநில அரசின் விவசாய கடன்களும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல பணம் கொட்டக்கூடிய 78 மாதங்கள் வரை நமக்கு வந்து அறுவடையின் மூலமாக நல்ல பணம் கொட்டக்கூடிய இந்த கற்றாழை தொழில் சாகுபடியை வந்து சிறப்பாக
நிலம் உள்ளவர்கள் அல்லது லீஸுக்கு எடுத்திருக்கீங்க குத்தகைக்கு அப்படின்னா அதிலையும் நம்ம வந்து வளர்த்தி எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.